இன்னைக்கு 2K கிட்ஸ் பசங்க வந்து ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டால், பைபிள்ங்க எல்லாமே படித்து தொலைஞ்சிருச்சுங்க. இதான் ஒரு பெரிய ஹைலைட்டு. எல்லாமே படித்து தொலைச்சிருச்சுங்க. அதுங்க அழகாக தன்னுடைய இன்னைக்கு 2K கிட்ஸ் பசங்களே நான் சில பசங்களை பார்த்து வியந்து போகிறேன். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை கூட விதவிதமாக கண்டுபிடிச்சி தன்னோட அடையாளப்படுத்திக்கக்கூடிய விதைகள் நிச்சயமாக எல்லா இடத்துலையும் நல்ல விதைகள் இருக்க தான் செய்யுது. புரியுங்களா? அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான். நான் வந்து அவனோட ரசிகன் இவங்களோட ரசிகன்னு சில இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் இருக்கவங்களுக்கு ரசிகைன்னு சொல்லப்படுது. நான் ஒன்று சொல்லுவேன், இந்த ரசிகர்கள் கட்சி தொண்டர்கள் இப்படிலாம் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு அடிமை சொல். உனக்கு நீ கலைஞனா இரு, உன்னை நீ ரசி, உன்னை நீ தலைவனா மதி, எல்லாமே நீ. உனக்கு 2K கிட்ஸ் பசங்களுக்கு மெயின் கிடைச்சிட்டது படிப்பு. எங்களுக்கெல்லாம் படிப்புன்றது ஒன்று கிடைக்கல. 2K கிட்ஸ் பசங்களுக்கு பிறந்து கொஞ்ச நாளே நீங்கள் ஃபோனை கையில் எடுத்துறீங்க. நீங்கள் அழகாக ரசிக்கிறீங்க உலகத்தை. நீங்கள் சூப்பராக கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் ஒரு காலகட்டங்களுக்கு மேலே ஜெயிக்க போகிறீங்க. இன்னமும் தேவையெல்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களுக்கு ரசிகராக இருந்தால் அவங்களுக்கு கமெண்ட் போட்டுட்டு நீங்கள் அப்படிலாம் பண்ணுறதை விட உங்களை ரசித்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் எந்த காலகட்டங்களையும் என்ன மாதிரி ஆட்கள் அதை உள்வாங்குவாங்க, உங்களை ரசிப்பாங்க. நிச்சயமாக உங்களோட வளர்ச்சிகள் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இந்த படிப்பு எங்களுக்கெல்லாம் கிடைக்க முடியாத ஒரு அற்புதமாக. நானே வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் புத்தகம் போடுறதை நிறுத்திட்டேன். நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இன்னும் என் பிறக்கிற குழந்தை கூட மரணகானா விஜி அப்படின்ற ஒருத்தன் பண்ண தப்பெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்? எதுக்கு புக்கு போடணும்? எந்த புக்கு என்ன கர்மத்துக்கு இந்த புக்கை போட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் கிடக்குது? ஏன்னா நான் காசு கொடுத்து புக்கும் போடல, அது ஒரு பதிப்பகம் போடுது, அதோடது. நான் இந்த புத்தகம் போடுறது தடை பண்ணிட்டேன். நான் என் புக்குங்களை எதுவுமே போட வேணாம்னு சொல்லிட்டேன். என்கிட்ட ஏன் புதுசாக பிறக்கிற குழந்தைங்களுக்கு நான் பண்ண கெட்டதெல்லாம் தெரியணும்? அது ஏன் இன்னொரு கலாச்சாரத்துக்கு நான் ஏன் இன்ஜெக்ஷன் பண்ணணும்? அது அவசியம் இல்லையே. பிறகுற குழந்தைங்க புதுசாக வளர்ந்து பிறந்து அதுங்க தெரிஞ்சு இந்த உலகத்தோட பயணிக்கும் போது எல்லாமே ரசனைக்குரியது தான், எதுவும் தவறு கிடையாது அப்படின்றதான் என்னுடைய கருத்து.